ஹலோ ஆல். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி என்ன இருக்குதுன்னு சொல்லிடுறேன். இது வந்து ஐபிபிஎஸ் பிஓவுடைய மெமரி பேஸ்டு கொஸ்டின்னா எக்ஸாமில் கேட்ட பேட்டர்ன், சேம் பேட்டர்ன், இதே மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த கொஸ்டின் தான் அப்படின்ற மாதிரி கேட்கல. சரிங்களா? அதான் மெமரி பேஸ்டு. போய் எழுதிட்டு வந்தவங்க மெமரியில் இருக்கிறத சொன்னாங்க, அதை வச்சு இவங்க கொஸ்டின் ரெடி பண்ணியிருக்காங்க. அதான் மெமரி பேஸ்டு கொஸ்டின். சரிங்களா? நம்ம இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிஐ, சரிங்களா, ஒரு மொத்த செட்டை ரெண்டாக பிரிச்சிட்டோம். ஒரு டிஐ, ஒரு கேஸ்லெட், சரிங்களா, அடுத்து ஒரு 4 அப்ளிகேஷன், அடுத்து குவாட்ராட்டிக் 4, இப்படி மொத்தமாக ரெண்டாக பிரிச்சிட்டோம். 5 5 4 4 எத்தனை ஆச்சு? 18 மார்க் ஆச்சா? 18 மார்க் இப்போ கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? உள்ளே போயிடுவோமா டேரெக்டாக? சரி, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஃபஸ்ட் எடுத்துனா டிஐ செஞ்சிடுவோமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் உங்கள் அப்ரோச் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நான் எப்படி செய்கிறேன்ற மாதிரி சொல்லித்தரேன். அதை நீங்கள் எடுத்து நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எப்போ நம்ம அப்ரோச் சொல்லி கொடுத்தாலும் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ரொம்ப 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 நல்ல விஷயம். ஏன்னா நாங்கள் பேசிக்ஸ்லேருந்து கிளாஸ் எடுக்கணும், ஃப்யூச்சரில் எடுக்கணும். பேசிக்ஸ்லேருந்து கிளாஸு அப்போ எடுக்கும்போது உங்களுக்கு கிளியராக இருக்கும். இப்போ நம்ம பேசிக்லேருந்து எடுக்காமல் டேரெக்டாக அப்ரோச் போகிறோம். அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? பாகுபலி 2 பார்த்ததுக்கப்புறம் தான் பாகுபலி 1 பார்க்கணும். நமக்கு எப்படி எடுத்து கொடுத்தாங்க? பாகுபலி 1 எடுத்து கொடுத்துட்டாங்க. அப்போ தானே பாகுபலி 2 எடுத்தாங்க. நம்ம அது மாதிரி தான் இப்போ கிட்டத்தட்ட போயிட்டுருக்கோம். பாகுபலி 1 பார்த்துட்ருக்கோம் நம்ம. சரிங்களா? இதுக்கடுத்து நம்ம பாகுபலி 2 போவோம். அதுதான் பேசிக்ஸ். அதான் அந்த படம் அவங்க அப்பா கதை சொன்னதுக்கப்புறம் தானே பையன் கதை வரணும். ஆனால் நமக்கு எடுத்து கொடுத்து எப்படி கொடுத்தாங்க? பையன் கதை சொல்லிவிட்டு அப்புறம் எடுத்தாங்களே, அது மாதிரி தான் நம்ம. சரிங்களா? நீ என்ன பாகுபலியா அப்படின்றாதீங்க. சரி, வாங்க உள்ளே போவோம். ரைட். ஃபாலோயிங் டேபிள் ஷோஸ் த டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் ட்ரெயின்ஸ் ஏ அண்ட் பி. ஏவும் பியும் டோட்டல் கெப்பாசிட்டி, ஃப்ராக்ஷன் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப், ஓகே, ஃப்ராக்ஷன் ட்ரெயின் கெப்பாசிட்டி. ஒன்றும் இல்லை, ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அதாவது ஒன்றில் மொத்த பார்ட்டி 8னா அதில் 5 பார்ட்டி யார் இருப்பாருன்னா பி இருப்பாராம். இந்த டோட்டல் கொடுத்துறாங்க. இந்த மாதிரி கேள்வி வந்துச்சுனாலே நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துருங்க. முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோலாம் என்ன சொல்லி கொடுத்துருப்போன்னா, எடுத்தோன்னே எக்ஸாம் போகணும். ரஃப் பேப்பரில் என்ன எழுதணும்னா மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே இது எழுதிக்கிங்க. இது எழுதிட்டு டேரெக்டாக ஏன்னு ஒன்று போடுங்க, ரேஷியோ போடுங்க, பின்னு போடுங்க. சரிங்களா? அடுத்து என்ன மல்டிபிள் ஆகும் அப்படின்றத மட்டும் நோட் பண்ணிக்கணும். இப்போ ஏபி ரேஷியோ வந்து 3:5. ஏபி பார்க்குறோம். சரிங்களா? இங்கே 5 இருக்குன்றனால பிஏன்னு போட்டுறாதீங்க. நமக்கு எப்போயுமே நம்ம மைண்டில் எப்படி இருக்குன்னா ஏபின்னு இருக்கும். அதனால் அப்படி வச்சுக்கிறோம். அடுத்து இங்கே ரேஷியோ என்னது? ஏ 4 இருப்பார், பி என்ன இருப்பார்? 9 இருப்பார். சரிங்களா? அடுத்து இங்கே என்ன இருப்பார்? மொத்த பாட்டு 15னா ஏ 8 இருப்பார், பி எவ்வளோ இருப்பார்? 7 இருப்பார். அடுத்து இங்கே மொத்த பாட்டு 8னா பி எவ்வளவு? ஏ எவ்வளவு? 5, பி எவ்வளவு? 3. சரிங்களா? எவ்வளோ மல்டிபிள் ஆகுதுன்னு மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டா டக்கு முடிச்சிடலாம். எக்ஸாம்பிள் இதான் பண்ணணும். மொத்தம் எத்தனை பார்ட்டு? 8 பார்ட்டு. 8 பார்ட்டில் 480னா ஒரு பாட்டு எவ்வளோ? 60. அப்போ இன்ட்டு 60 ஆகும். சரிங்களா? அடுத்து இதெல்லாம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க, ஏன்னா தெரியாது. அதான் மேட்ரு. சரிங்களா? இதை ஏன் சொல்லித்தர மாட்டாங்கன்னு தெரியாது அப்படின்றது தான். சரிங்களா? இங்கே 13 பார்ட்டு தான் என்னது? 650. அப்போ ஒரு பாட்டு எவ்வளோ? 50. அப்போ மல்டிபிள் ஆகுது, இன்ட்டு 50. சரிங்களா? அடுத்து இங்கே 15 தான் 300னா இன்ட்டு எவ்வளவு? 20. அடுத்து இங்கே என்னது? 8 தான் இங்கே வந்து 560 இன்ட்டு 70. இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டக்கு சம்ம தட்டி விடலாம். எக்ஸாம் போனாலும் இதுதான். ஒரு நிமிஷம் எடுத்து இதை எழுதி வச்சுருங்க. ஒரு 1 மினிட் தான் ஆகும் இதை எழுதி வச்சு சம்ம எப்படி முடிக்கிற மட்டும் பாருங்கள். ரேஷியோ ஆஃப் மேல் டு ஃபீமேல் இன் ட்ரெயின் ஏ ஆன் மண்டே. மேல் டு ஃபீமேல் இன் ட்ரெயின் ஏ ஆன் மண்டே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோனா, ஓகே, 7:5. இந்த 3 பார்ட் இருக்கார்ல, இதுதான் 7:5ன்னு சொல்லிட்டாங்க. சரி, ட்ரெயின் ஏ இஸ் ட்ராவல் வித் ஃபுல் கெப்பாசிட்டி ஆன் மண்டே ஃபுல் கெப்பாசிட்டி போதான். ஃபீமேல் என்ன? இந்த 5 பார்ட் இருக்கிறது யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? சிம்பிளான கேள்வியா? 60 × 3 எவ்வளோ வச்சு? 180. 180 என்ன பண்ணணுமா? 7க்கு 5 பிரிக்கணுமா? அதில் நமக்கு தேவையானது 5 தான். நமக்கு தேவையானது 5. நல்லா பார்த்துக்கோங்க. மொத்தமாக எத்தனை பார்ட்டு? 12 பார்ட்டு. இந்த 180ங்கிறது 12 பார்ட்டு. நமக்கு கேட்டிருக்க கேள்வி மட்டும் கண்டுபிடிக்கணும். தேவையில்லாத விஷயங்களை நம்ம எப்பயுமே பண்ணக்கூடாது. அதில் நம்ம இப்போ மேல் கண்டுபிடிக்க தேவையில்ல, ஃபீமேல் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஃபீமேல் எத்தனை பார்ட்டு? 5 பார்ட்டு. 5 பார்ட்டு எவ்வளவு? இது இன்ட்டு 15 ஆகுது. 5 × 15 எவ்வளோ ஆச்சு? 75 ஆன்சர். சரியா? சிம்பிளாக? ரைட். 12 பார்ட் 180 ஆகுதுன்னா சார் நம்ம கிளாஸ் படிக்க முன்னாடி டேபிள்ஸ் படிச்சு வந்துடுங்க சார். ஏன்னா நான் டக்குன்னு கேல்குலேஷன் போடுவேன், உங்களுக்கு முழிப்பீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். 12 பார்ட் 180 அப்படின்னா இங்கே இன்ட்டு 15 ஆகுதா? அதே மாதிரி இங்கே இன்ட்டு 15 போட்டிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 75. ரைட், வாங்க அடுத்து போமா. ஆவரேஜ் கெப்பாசிட்டி ஆஃப் ட்ரெயின் ஏ ஆன் டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே அண்ட் பி ஆன் தேர்ஸ்டே. சரிங்களா? ரொம்ப சிம்பிள். ஏ ஆன் டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே. ஏ டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே வாங்க சார். ஏ டியூஸ்டே எவ்வளவு? 4 × 50 எவ்வளோ ஆச்சு? 200. அடுத்து வெனஸ்டே எவ்வளவு? 8 × 20. 8 × 20 எவ்வளவு? 160. 200 + ஒரு 160 எவ்வளோ ஆச்சு? 360.
ஏ ரெண்டுத்தையும் சேர்த்தா 360 சரிங்களா. அடுத்து பி ஆன் தேர்ஸ்டே எவ்வளோ வச்சு 3 × 70 3 × 70 210 210 அதில் ஆட் பண்ணிங்கன்னா 370 ஒரு 360 ஒரு 210 ஆட் பண்ணால் 570 டிவைட் பை 3 ஆவரேஜ்னா அதானே டிவைட் பை 3 அப்போ 190 ஆன்சர் சரிங்களா. ரைட். அடுத்து டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் ட்ரெயின் ஏ ஆன் தேர்ஸ்டே ட்ரெயின் ஏ ஆன் தேர்ஸ்டே எவ்வளவு 350 சரிங்களா. 5 × 70 350 சரிங்களா. ரைட். 350 இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் than the train B on Tuesday. ட்ரெயின் பி ஆன் டியூஸ்டே 9 × 50 50 எவ்வளோ 450 350 டிவைட் பை 450 எவ்வளோ மோராக இருக்குது 100 கம்மியாக இருக்குது 100 கம்மியாக இருக்குன்னா 2/9 2/9 வேல்யூ எவ்வளவு 22.22 ரைட். அடுத்து ஆன் தேர்ஸ்டே ஒன்லி 70% ஆஃப் ட்ரெயின் ஏ இஸ் ஆக்குபைடு அதாவது வெறும் 70% தான் ஆக்குபைடான் ரெஸ்ட் இஸ் அன்ஆக்குபைடு. இஃப் த ப்ரைஸ் ஆஃப் ஈச் டிக்கெட் இஸ் 15 ரூபா டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்டு பை த ட்ரெயின் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ 70% தான் ஆக்குபைடா. சரி ட்ரெயின் ஏ முதல்ல எவ்வளவு தேர்ஸ்டே எவ்வளவு 5 × 7 350 5 × 70 எவ்வளோ 350 ட்ரெயின் ஏ 350 எவ்வளோ நமக்கு ஆக்குப்பைடு 70% தான் ஆக்குப்பைடு 7/10 தான் ஆக்குப்பைடு. அது எவ்வளோ ஒரு டிக்கெட்டும் 15 ரூபா ஒரு டிக்கெட்டு அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும் அப்படி தான் கேள்வி. இது ரெண்டுத்தையும் அடிச்சிங்கன்னா இது 2 இது 3 சரிங்களா. அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை அடிச்சிங்க ஏன் இப்படி போட்டு அடிச்சிட்ருக்கேன் சரி இதை அடிச்சா எவ்வளோ வச்சு 175 இங்கே எவ்வளோ 21 × 175 20 × 175 பண்ணால் எவ்வளோ வச்சு 3500 அது கூட எவ்வளோ வச்சு ஒரு 75 ஆட் பண்ணும் 175 ஆட் பண்ணும் புரிஞ்சா என்ன பண்ணுறேன்னு 21 × 175 இருக்குல்ல அது என்ன பண்ணிட்டேன் 20 × 175னா என்ன பண்ணும் இதை டபுள் பண்ணால் போதும் டபுள் பண்ணால் எவ்வளோ வச்சு 3500 இது அப்படியே வச்சிடலாம். பேலன்ஸ் ஒரு 175 ஆட் பண்ணும் 675 தான் ஆன்சர். இந்த லாஸ்ட் நான் 3 டிஜிட் வச்சு முடிச்சிடலாம் 675 சரிங்களா. ரைட். அடுத்து ரேஷியோ ஆஃப் டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் ட்ரெயின் பி ஆன் மண்டே அண்ட் டியூஸ்டே டோட்டல் கெப்பாசிட்டி பி ஆட் பண்ணுவான். ரைட். டோட்டல் கெப்பாசிட்டி ஏ ஆன் வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே பி ஆன் மண்டே டியூஸ்டே பி எவ்வளோ மண்டே 300 டியூஸ்டே 450 300 + ஒரு 450 எவ்வளோ 750 300 + ஒரு 450 எவ்வளவு 750 லெஃப்ட் சைடு ரேஷியோ என்ன வருது 22 டேபிளில் வராது 21 டேபிளில் வராது 21 வராது 23 வராது இதுதான் ஆன்சர். சார் புரிஞ்சா என்ன சார் பார்த்தேன் ஆன்சர் போகிறீங்க அப்படின்னா சார் இந்த 750 எந்த டேபிளில் வருமோ அந்த டேபிளில் தான் கொடுத்துருக்கணும். 21 டேபிள் 23 டேபிள் 22 டேபிள்லாம் வராது 750ங்கிறது 25 டேபிள் தான் வரும். வேணா உங்களுக்கு கிராஸ் செக் வேணால் பண்ணி கொடுத்துறேன். ட்ரெயின் ஏ வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே ட்ரெயின் ஏ வெனஸ்டே எவ்வளோ சார் 160 தேர்ஸ்டே எவ்வளோ சார் ட்ரெயின் ஏ 350 160 ஆட் பண்ணிட்டா எவ்வளோ சார்ஜ் 510 இவங்க 2 பேர் இப்படி வச்சுக்கோமா 510 இப்போ இதில் அடிச்சிங்கன்னா வச்சு 3 டேபிள் அடிப்பீங்களா 3 டேபிள் அடிச்சா 25:17 வந்துருச்சா பக்காவா. இப்போ நம்புறீங்களா நான் சொன்னால் சரி வாங்க. ரைட். அடுத்து போமா ஒரு டிஏ முடிச்சு விட்டாச்சு. அடுத்து என்னது அப்ளிகேஷன் கார்டு போட்டுருமா அப்ளிகேஷன் வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோமா வாங்க. ஏபி கேன் கம்ப்ளீட் த டாஸ்க் ஓகே இதெல்லாம் முடிச்சிடுறாங்களாம். தென் த டேங்க் வாஸ் ஃபுல்டு ஓகே இந்த டைமில் முடிக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க விருட்டுன்னு போட்டுருவாங்க நம்ம ஆட்கள் இப்படி போட்டு எல்சிஎம் எடுத்து டக்குன்னு எடுத்து வச்சுருவாங்க 120 தான் எல்சிஎம்மு ரெண்டுத்துக்கு ஒர்க் டம் இந்த பார்த்தோன்னே எழுதி வச்சுருவாங்க போட்டு இப்போ கொஸ்டின் முடிப்பாங்க. அடுத்து இப்போலாம் படிக்க தேவையில்லை என்ன கேள்வி கேட்டிருக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த டேங்க் வாஸ் இனிஷியலி எம்டி பைப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ஓப்பன் பண்ணிக்காங்களாம் அண்ட் தென் க்ளோஸ்டு ஆஃப்டர் தட் பைப் பி அண்ட் சி வந்து 10 நிமிஷம் ஓப்பன் பண்ணிக்காங்களாம். வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் டேங்க் ஸ்டில் ரிமைனிங் டு பி ஃபில்டு ஓகே. ப்ரொசீஜர் போய் சொல்லி காட்டுறேன். ப்ரொசீஜர் எப்படி தேவையே கிடையாது. ப்ரொசீஜரில் வருபவர்களை புடனியில் அடிப்பது எப்படி அப்படின்றத நம்மளுடைய அப்ளிகேஷனே சரிங்களா. நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க ப்ரொசீஜரில் செய்கிறவங்களாம் உடனே ஃபீல் பண்ணாதீங்க நான் கற்றுக் கொடுத்துட்றேன் சரிங்களா. நீங்கள் இதை போட்டிங்கன்னா சீக்கிரம் போடலாம். இது 15 இங்கே எவ்வளோ ஆச்சு 30. அடுத்து இங்கே பிஎன்சி எவ்வளோ இது எவ்வளோ இருக்குது எஃபிஷியன்சி 3 4 7 எவ்வளோ இருக்குது 10 நிமிஷம் 10 நிமிஷம் எவ்வளோ ஆச்சு 100 முடிஞ்சா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 20. இந்த 20 தான் எவ்வளோ ரிமைனிங் ஃபில்டு எவ்வளோனா 120ல் 20 ஃபில் ஆகணும் 120 ஃபில் ஆனால் 1/6 ஆன்சர் சரிங்களா சார். இது 1/6 ஆன்சர். இது ஒரு பக்கெட் இருக்கட்டும். இது எதுவுமே இல்லாமல் எப்படி போடலாம் தெரியுங்களா. இங்கே வந்து 15 நிமிஷம் ஒர்க் பண்ணுறாராம். 60 நிமிஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக அவர் எவ்வளோ நிமிஷம் ஒர்க் பண்ணால் போதும் 60 மினிட்ஸ் ஒர்க் பண்ணால் போதும். அவர் எவ்வளோ நிமிஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு 15 நிமிஷம் ஒர்க் பண்ணுறாரு. 15 நிமிஷம் ஒர்க் பண்ணிட்டா 60 நிமிஷத்தில் 15 நிமிஷம் ஒர்க் பண்ணிட்டார் எவ்வளோ முடிச்சுட்டு ஒர்க்கு 25% ஒர்க்கை முடிச்சிட்டார் அடுத்து பி அண்ட் சிலாம் பார்க்க வேண்டாம். எத்தனை நிமிஷம் ஒர்க் பண்ணுறாங்க 10 நிமிஷம் ஒர்க் பண்ணுறாங்க.
அதாவது பி 40 நிமிஷத்தில் முடிச்சிருந்தாலே 40 நிமிஷம் எடுத்திருந்தால் மொத்தம் ஒரு 100% ஒர்க்கு முடிச்சிருவார். அவர் 10 நிமிஷம் மட்டும் எடுத்தால் எவ்வளோ ஒர்க் முடிச்சிருப்பாரு, அவர் ஒரு 25% ஒர்க்கு முடிச்சிடறாரு. கரெக்டுங்களா? அவர் ஒரு 25% ஒர்க்கு முடிச்சிடறாரு. அடுத்து சி இருக்காரா, சி எவ்வளோ ஒர்க் பண்ணுவார், 30 நிமிஷம் ஆல்ரெடி முடிச்சிருவார். அவர் 10 நிமிஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா என்னாச்சு, 10/30 போட்டிங்கன்னா எவ்வளோ ஆச்சு, அவருக்கு கிட்டத்தட்ட 33.33% ஒர்க்கை முடிச்சிடுவார். சரிங்களா? இவரை பாருங்கள் 25, இவர் 25, இவர் 83.33 முடிச்சிட்டாங்க. மொத்தமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணி எவ்வளோ ஆச்சு, 83.33 ஒர்க்கு முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட்டட். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 1/6 ஒர்க் இருக்குது. ஓகேவா? 5 ஒர்க் முடிஞ்சு 1/6 ஒர்க்கு பேலன்ஸ் இருக்குது. புரிஞ்சுங்களா? இதை நீங்கள் எப்படின்னா 16.66 எழுதுறதுக்கு போல 1/6 எழுதிக்கிறீங்க, அவ்வளோ. ஓகேவா சார்? என்ன சொல்ல வரேன்னு பர்சன்டேஜை வச்சே முடிச்சிடலாம். இந்த கான்செப்டே வேண்டாம், இந்த கான்செப்டே தேவையில்லை. சரி, எனக்கு புரியல அப்படின்னா திருப்பி தெளிவாக சொல்கிறேன். 60 நிமிஷம் வேலை பார்த்துருந்தா 100% ஒர்க்கு முடிச்சிருப்பாரு ஏ. சரிங்களா? ஆனால் அவர் எவ்வளோ நிமிஷம் ஒர்க் பண்ணுறாரு, 15 நிமிஷம் தான் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா 25% முடிஞ்சு. அடுத்து பி 40 நிமிஷம் ஒர்க் பண்ணியிருந்தா 100%. ஆனால் அவர் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணார், 10 மினிட்ஸ் ஒர்க் பண்ணிக்காரு, அப்போ 25% அவருக்கு முடிஞ்சு. அடுத்து சி 30 நிமிஷம் ஒர்க் பண்ணியிருந்தா ஓகே, ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, 10 மினிட்ஸ் தான் ஒர்க் பண்ணுறாரு. 10 மினிட்ஸ் ஒர்க் பண்ணால் என்னாச்சு, 10/1. இது எல்லாமே டைம் மேலே இருக்கீங்க. 15 ஒர்க் பண்ணுறாருன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1/4 25%. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10/40 10/40 என்ன எழுதுவீங்க, 1/4 25%. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 33.33 முடிஞ்சு. பேலன்ஸ் ரிமைனிங் இருக்க மட்டும் எழுதிட்டு போயிடலாம். இந்த மாதிரி ப்ரொசீஜர், இந்த ப்ரொசீஜருக்குள்ளே போக வேண்டாம். இந்த ப்ரொசீஜர் இதில் ஸ்பீடாக செஞ்சிட்டோம். சரிங்களா? மித்தபடினா கஷ்டமாக இருந்திருக்கும். இதெல்லாம் டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து வாங்க. அமித் ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் வித் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 60,000. ஓகே, சுமித் சரிங்களா, 60,000 போடுறாராம் அமித். சரி, 60,000 அமித் போடுறாரு. சுமித் எக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறாரு, எவ்வளோனா 90,000 போடுறாரு. சுமித் எக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி 90,000 போடுறாரு. ஓகே, அட் த எண்ட் ஆஃப் 2 இயர்ஸ். ஓகே, அப்போ 24 மாதம் ஒர்க் பண்ணிக்காங்க. ரைட்டு. டோட்டல் ப்ராஃபிட் வந்து எவ்வளோனா 1,20,000. ஓகே, டோட்டல் ப்ராஃபிட்டு. அதில் அமித் ரிசீவ் எவ்வளோனா 75,000 ரிசீவ் பண்ணிட்டாரு. ஆசிஸ் ப்ராஃபிட்டை ஃபைனல். எத்தனை மாதத்துக்கு சுமித் இன்வெஸ்ட் பண்ணார், இந்த எக்ஸு, இந்த எத்தனை மாதத்துக்கு எக்ஸ் மாதம் போட்டுக்கார்ல இது. இப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அடிச்சிருமா, இந்த 0லாம் கேன்சல் பண்ணுங்க, 0லாம் கேன்சல் பண்ணிடுங்க. இங்கே 2, இங்கே 3, இதை அடிச்சிங்கன்னா என்னாச்சு 8. இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்னாச்சு, இங்கே சைடு 16. இங்கே எத்தனை பார்ட் இருக்குது, 16 பார்ட் இருக்குது. இங்கே எவ்வளோ இருக்குது, இதே அடிச்சிடணும். இதை அடிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ ஆச்சு, 0 ஒரு 120. இங்கே வந்து 15 டேபிள் அடிச்சிடலாமா, 5/8 கரெக்ட். இது யார், அமித். இது டோட்டல் அமித், இது டோட்டல். சரிங்களா? அமித் இந்த 16 பார்ட் இருக்குல்ல, இந்த 16 பார்ட் தான் நமக்கு எவ்வளோ, 5 பார்ட் இஸ் ஈக்குவல் டு 16. நமக்கு என்னது, 5 பார்ட் 16. நம்ம கேட்குற கேள்வி என்னது, இங்கே எத்தனை இருக்குது, எக்ஸ் பார்ட் இருக்குது. கரெக்டாக? மல்டிபிள் என்ன இருக்குது, எக்ஸ் பார்ட் இருக்குது. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய பார்ட் எவ்வளோ, அதுதான் சுமித்தாக இருப்பார். அப்போ சுமித்துக்கு எவ்வளோ, 3 பார்ட் என்னென்னு கேட்குறாங்க. 5 பார்ட் 16 3 பார்ட் என்னென்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ணிடுவேன், இந்த 3 பார்ட்டை மட்டும் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்காக 1 பார்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணிடலாம், 16/5. இது 3 பார்ட் கண்டுபிடிங்கன்னா 3 × 3 3 பார்ட். அதாவது 1 பார்ட் எவ்வளோனா 16/5. கரெக்டாக? உங்களுக்கு நல்லா தெரியணும். என்ன தெரியும்னா 1 பார்ட், இதை பார்த்துட்டு 1 பார்ட் 16/5னா 3 பார்ட்னா இது கூட என்ன பண்ணணும், ஆக்சுவலாக ஒரு 3 மல்டிபிள் பண்ணணும். இது கூட ஒரு 3 மல்டிபிள் பண்ணணும். அப்போ ஒரு 3 மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, எவ்வளோ ஆச்சு, 48/5. /5 என்ன பண்ணணும், × 2 பண்ணிக்கணும். × 2 பண்ணிங்கன்னா ஆச்சு 96 9.6. ஆன்சர் அப்போ 9.6. எக்ஸ் 9.6. சரிங்களா? டிட், அதாவது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அதாவது நல்லா கவனிங்க. How many months did he invest in the, for how many months? அவர் எவ்வளோ மாதம் இன்வெஸ்ட் பண்ணாருன்னா 9.6 மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் வந்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் 24லேருந்து 9.6 மைனஸ் பண்ணிட்டா. சரிங்களா? எக்ஸுடைய வேல்யூ வந்து வேறு. சரிங்களா? இங்கே நான் எக்ஸ்னு வச்சது வந்து எவ்வளோ மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காருன்றது. இந்த எக்ஸுக்கான வேல்யூ கிடையாது. சரிங்களா? இங்கே எக்ஸுன்றதா வேறு ஏதாவது வச்சுட்டா கூட ஓகே, இங்கே ஏன்னு கூட வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்களா, அதுக்காக இங்கே ஏன்னு வச்சுக்கோங்க. சார் எக்ஸ் மாதம் கழிச்சு வராரு, இங்கே வந்து ஏ மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேவா? ரைட், எடுத்து போமா. அடுத்து இங்கே மேன் இன்வெஸ்டட் எவ்வளோனா 4,450 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில், காம்பவுண்ட் ஆனுவலியில் ஃபார் 2 இயர்ஸ் 2 வருஷத்துக்கு. அண்ட் ரிசீவ்ட் அன் அமௌண்ட் ஆஃப் 6,400 ஆஃப்டர் 2 இயர்ஸ். 6,400 ஆஃப்டர் 2 இயர்ஸ். இந்த மாதிரிலாம் வச்சுக்கோங்க. டக்குன்னு இப்படி போட்டு இப்படி போட்டு ரேஷியோ எடுப்பாங்க. ரேஷியோலாம் எடுக்க தேவையில்ல சார். எவ்வளோ அதிகமாக இருக்குது, கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 2,000 கிட்ட அதிகமாக இருக்கா. 4,400, இங்கே 6,400, ஒரு 2,000 கிட்ட அதிகமாக இருக்குது. இதுலேருந்து இது பர்சன்டேஜ் மட்டும் பார்த்துருங்க, எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு. இதுலேருந்து இதை பார்க்கும்போது தோராயமாக என்ன தெரியுதுன்னா 5ன்னு வராது. × 5 போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 22,200 கிட்ட வந்துடும். அப்போ × நம்ம 4 சம்திங் போடலாம். கரெக்டாக? × 4 சம்திங் போடலாம்.
சரிங்களா. இன்ட்டு 4 சம்திங் போடுறோன்றனால காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 இயர்ஸ் ஆனுவலின்றப்பே 20% ஆன்சர் போடலாம். புரியவே இல்லை, என்னையா பேசுகிற அப்படின்னு இருக்கும். 4450 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6408 இங்கேருந்து எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 2000 சொச்சங்கிட்ட அதிகமாக இருக்குது. 1992 கிட்ட அதிகமாக இருக்குது. சரிங்களா. அக்யூரேட்டாக சொன்னால் 1992 கிட்ட அதிகமாக இருக்குது. நம்ம அப்போ என்ன பண்ணணும், 92 இல்லை 1900 கரெக்டாக சொல்லுமா, கரெக்டாகவே போயிருமா. சரி வாங்க, கரெக்டாக போனால் இங்கே ஒரு 8, இங்கே ஒரு 40, 140, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 95, 1958 அதிகமாக இருக்குது. இதுலேருந்து இது எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றது மட்டும் பார்த்துட்டிங்கனாலே போதும். இதுலேருந்து இது பார்க்கும்போது 44% இருக்கும். எப்படி சார் 44% பார்த்தனே சொல்லிட்டீங்கன்னா, சார் நான் என்ன சொல்கிறேன், இங்கேருந்து எனக்கு இது இன்ட்டு 4 மாதிரி தெரியுது. 44 இருக்குல்ல, 45னா 180க்கு போகிறதுக்கு இன்ட்டு 4ன்ற மாதிரி ஆகும். அதை தான் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல பார்க்கும்போது இன்ட்டு 5 போகாது, இன்ட்டு 4 சம்திங்கில் வரும். நான் இன்ட்டு 4 சம்திங்னு பார்த்தனே 2 இயர்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் எனக்கு தெரியும். என்னதுன்னா ஒரு இது தான் வரும் 44% கிட்ட. ஆப்ஷன்லையும் பார்த்தா ஏதாவது ஒன்று தான் 44%. 2 இயர்ஸை சேர்த்த பிறகு 44%ன்னு வரணும். எந்த இடத்தையும் ஆட் பண்ணால் 44% கிட்ட வரும்னா இந்த 20 ஆட் பண்ணால் தான் 44% கிட்ட வரும். அதனால் இதை போட்டேன். சரிங்களா. இது நான் 4ன்னு பார்த்தேனே இன்ட்டு மல்டிபிள் 4ல் இருக்கிறனால 40ன்றது வச்சா கூட 20% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால 44 தான் கண்டிப்பாக இருக்கும். வேறு எதை ஆட் பண்ணாலும் வராது. இதை ஆட் பண்ணால் 30 தான் வரும், இதை ஆட் பண்ணால் 10 தான் வரும், இதை ஆட் பண்ணால் 60 வரும், இதை ஆட் பண்ணால் 20 கிட்ட போகும். சரிங்களா. இது மட்டும் தான் 40 கிட்ட இருக்குன்னு போட்டு போயிடலாம். சரிங்களா. ரைட்டு. அடுத்து என்ன கோச்சிங் சென்டர், ஒரு கோச்சிங் சென்டரில் நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து 60% மோர் தன் த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். அதாவது கேர்ள்ஸு பாய்ஸு கேர்ள்ஸ் 8, கேர்ள்ஸ் 5, பாய்ஸ் 8. சரி, 80% ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் 50% ஆஃப் பாய்ஸ் ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம். சரி, ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நாட் ப்ரிப்பேரிங் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம் 275. நாட் ப்ரிப்பேரிங் கொடுத்துறாங்க. இப்போ 80% கேர்ள்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அதாவது 4 பேர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா. ஒருத்தர் ப்ரிப்பரே பண்ண மாட்டாங்க. ரைட்டு. அதே மாதிரி இங்கே 50% பேர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களாம், 50% பேர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களாம். யார் ப்ரிப்பரே பண்ண மாட்டாங்க, 4% பேர் 4 பேர் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. 4 ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, 4 பேர் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. அப்படியே வச்சு முடிச்சிடலாம்ல. நாட் ப்ரிப்பேரிங் யார், இவங்க 2 பேர் தான் நாட் ப்ரிப்பேரிங். நாட் ப்ரிப்பேரிங் எவ்வளோ வச்சு 5 பார்ட். இந்த 5 பார்ட்டு தான் எவ்வளோவா 275. கேட்டிருக்க கேள்வி என்னது, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கோச்சிங் சென்டர். கோச்சிங் சென்டர் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை, 5 + ஒரு 8 13 பார்ட். சரிங்களா. 13 பார்ட்டு எவ்வளோ, அவ்வளோதான். சிம்பிளாக முடிச்சிடலாமா. இங்கேருந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது, ஒரு 8 பார்ட் அதிகமாக இருக்குது. ஒரு பார்ட்டுக்கு எவ்வளோ ஆச்சு, 55 அதிகமாக இருக்கும். 8 பார்ட்டாக 440 இதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வச்சாலும் சரி. இல்லை நான் 55, ஒரு பாட்டு வந்து 55 × 13 போட்டுக்கிறேன், 650 + ஒரு 65 இப்படி போட்டுக்கிறேனாலும் ஓகே. 715 ஆன்சர். எப்படி பார்த்தாலும் 715 ஆன்சர். புரியுங்களா. இதை நம்ம அடித்தோன்னா என்ன ஆகும், /5 பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணிங்கன்னா இதை ×2 பண்ணிக்கணும். ×2 பண்ணிட்டோன்னா 55 வந்துடும். 55 × 13, 55 × 13 போகிறதுக்கு போல் 50 × 13 அதை தான் இங்கே எழுதிக்கேன், 650 எழுதிக்கேன். அடுத்து 5 × 13 அப்படின்றத கீழே எழுதிக்கேன் பாருங்கள். இது இங்கேயும் எழுதிக்கேன், இது இங்கேயும் எழுதிக்கேன். 650 665. சரிங்களா. டக்குன்னு ஓகே. அடுத்து போமா. அடுத்து என்ன இருக்குது, கேஸ்லெட் இருக்குது. கேஸ்லெட் ஓகே. ரீட் த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லி இன்ஃபர்மேஷன். ஓகே. T20 ODI டெஸ்ட்டு. T20 ODI டெஸ்ட்டு கேஸ்லெட்னாலே ஸ்கிப் பண்ணும் நண்பர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். சரிங்களா. வாங்க போ. T20 முதல்ல என்ன இருக்குது, T20 இருக்குது. அடுத்து என்ன இருக்குது, ODI இருக்குது. அடுத்து என்ன இருக்குது, டெஸ்ட் இருக்குது. மொத்தம் எத்தனை பேர், ABC 3 பேரா, 3 ஸ்டூடெண்ட் தானே சொல்லியிருக்காங்க. ஆமாம் 3 பேர், ABC. ரைட். அடுத்து நம்பர் ரன் ஸ்கோர்டு பை A. ஓகே. T20ல் 300. அந்த ரேஷியோ நம்பர் ரன் ஸ்கோர்டு பை B and C 3x, இவர் 5x. ஓகேங்களா. ரெஃபரன்ஸுக்காக x ரெஸ்பெக்டிவ்லி. ODIயில் நம்பர் ஆஃப் ரன் ஸ்கோர்டு பை B ஆர் 50% மோர் than the run scored by A in T20. A in T20 300, அதை விட 50% அதிகம் B in ODI. அப்போ நான் எவ்வளோ வச்சு 450, B வந்து 450. ரைட். நம்பர் ஆஃப் ரன் ஸ்கோர்டு பை the run scored by A ஆர் 60% மோர் than the run scored by C in T20. 60% மோர், அதாவது 5x. 60% மோர்னா எவ்வளோ ஆச்சு, 8x இருப்பார். கரெக்டாக. அப்போ இங்கே என்ன இருக்குது, 8x. 60% மோர்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்றப்போ ஒரு 8x இருப்பார் A. ரைட்.
T20யோட C in T20யோட none scored by C are 100 less than those of A. அதாவது இங்கே 8xனா இங்கே 8x minus 100, 8x minus 100. ஓகே, அடுத்து இந்த ரன் ஸ்கோர்டு பை சி இஸ் ஓகே. டெஸ்ட்டில் வந்து 600 ரன் அடிச்சிட்டார் சி. ஆவரேஜ் ரன் ஸ்கோர்டு பை ஆல் த 3 பிளேயர்ஸ் இஸ் 500. எல்லாரையும் ஆட் பண்ண 500னா டோட்டல் எவ்வளவு? டெஸ்ட்டில் 1500. டெஸ்ட்டில் மொத்தம் அடித்தது 1500, எல்லாரையும் ஆட் பண்ணால் 500. ரன் ஸ்கோர்டு பை பி இன் ஆல் 3 ஃபார்மெட் எவ்வளோனா 850. ஓகே. ஆவரேஜ் ரன் ஸ்கோர்டு பை ஏ இன் ஆல் த 3 ஃபார்மெட்ஸ் எவ்வளோனா 450. ஓகே, இதை ஆட் பண்ணால் 450 வரணும், இதை ஆட் பண்ணால் 850 வரணும். சூப்பர், செம கொஸ்டின், சரியான ட்விஸ்ட் இருக்குது கொஸ்டினில். ரைட், ஓகே. நம்ம இப்போ என்ன தெரிஞ்சிச்சுன்னா, இப்போ லாஜிக்காக முடிக்க அவங்க சொல்லித்தரேன் எப்படி லாஜிக்காக போடணும் அப்படின்னா. சார் லாஜிக்காக பேசினா இங்கே 600 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஏபி ஆட் பண்ணால், டெஸ்ட்டில் ஏபி ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 900 வரும். சரிங்களா? இங்கே டோட்டல் இருக்காரா? இங்கே டோட்டல் இருக்காரா? டோட்டல் எவ்வளோ இருக்குது? இங்கே ஒரு 450. 450 ஆவரேஜா? ஆவரேஜ் 450. சூப்பர், சரியான கேள்வி. ஆவரேஜ் 1450னா 1350, டோட்டல் வந்து 1350 ஏ. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ ஆச்சு? இங்கே ஒரு 50 கொடுத்தா 1400, 2200. ஏவும் பியும் எல்லாத்துலேயும் ஆட் பண்ணால் 2200. ஏயும் பியும் எல்லாத்துலேயும் ஆட் பண்ணால் ஆல் 3 ஃபார்மெட் எல்லா ஃபார்மெட்லேயும் ஆட் பண்ணால் 2200. ஏயும் பியும் டெஸ்ட்டில் மட்டும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிருது? 900 கிடச்சிருது. இப்போ இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் இங்கே வந்து ஆல் ஃபார்மெட்டு, இங்கே டெஸ்ட்டு ஃபார்மெட்டு, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் ஏ ப்ளஸ் பி என்ன கிடச்சிரும்? நமக்கு T20 கிடச்சிரும், ஓடிஐ கிடச்சிரும். இது ரெண்டுமே கிடச்சிருவாங்க. T20 கிடச்சிரும், ஓடிஐ கிடச்சிரும். T20 ஓடிஐ இது ரெண்டும் கிடச்சிரும். அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எவ்வளோ ஆச்சு? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 1300. 1300 தானே? 1300. சரிங்களா? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 1300. இந்த 1300 தான் யார் யார்? இவங்க எல்லாரையும் சேர்த்தா 1300. எவ்வளோ எக்ஸு? 11x ப்ளஸ் ஒரு 750. இந்த 1300 தான் யார்? 11x ப்ளஸ் ஒரு 750. புரிஞ்சா? ஃபஸ்ட்டு இது ரெண்டத்துல இருக்கிறத மைனஸ் பண்ணி வெளியே எடுத்துட்டேன். அடுத்து இவங்க எல்லாரையும் ஆட் பண்ணி இது பண்ணிக்கிறேன். இந்த 750 இங்கிட்டு வந்துடும். 750 இங்கிட்டு வந்துருச்சுன்னா எவ்வளோ வந்துடும்? 550 வந்துடும். 11x ஈக்குவல் டு 550. எக்ஸோடைய வேல்யூ எவ்வளோ ஆச்சு? 50. இப்படின்னு கண்டுபிடிச்சலாம். லாஜிக்காக முடித்தோம்னா இப்படியே முடிச்சிடலாம். ஈக்குவேஷன்லாம் ரொம்ப போட்டு குழப்பாமல் லாஜிக்காக பாருங்கள். டெஸ்ட்டுக்கு எவ்வளோ வரணும்? சியை விட்டுட்டா ஏபி 900 வரணும். அடுத்து ஓவராலாக ஏபி ஆட் பண்ண எவ்வளோ இருக்காங்க? 2200 இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? டெஸ்ட்டே ஓவரால்லேருந்து மைனஸ் பண்ணிட்டா நமக்கு T20 ஓடிஐ தெரிஞ்சிடும். T20 ஓடிஐலாம் ஈஸியாக கம்பேர் பண்ணியிருக்காங்க. இதை அப்படியே போட்டால் சப்ஸ்டியூட் பண்ணால் 1300, இங்கே வந்து 750. இந்த ரெண்டு மைனஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சரிங்களா? 25 ப்ளஸ் ஒரு 30 55ன்னு வரும். சரிங்களா? 75ன்னு வச்சுட்டிங்கன்னா அதில் ஒரு 100க்கு வர 25. அடுத்து இங்கே வந்து 130ன்னு வச்சா ஒரு 30 ஆட் பண்ணணும். 25 ப்ளஸ் ஒரு 30 550, 55 550. இங்கே வந்து 11x தான் இதுன்னா நீங்கள் அப்படியே என்ன பண்ணிடலாம்? வேல்யூ மைனஸ் பண்ணிடலாம். 50ன்னு வரும். எக்ஸோடைய வேல்யூ 50னா இப்போ டக்குன்னு உட்கார வச்சிடலாம். எக்ஸோடைய வேல்யூ 50. எக்ஸோடைய வேல்யூ 50னா ஃபஸ்ட்டு இங்கே என்ன வந்துருக்குன்னா 150. 150 250, 150 250, 150 250. ரைட்டு. அடுத்து எக்ஸோடைய வேல்யூ 50. அப்போனா இங்கே 400, 400 இங்கே 300, 100 மைனஸாக இருக்குமா? 400 300, 400 300, 400 இவர் 300. சரி, ஒரு 400 இவர் 300. இப்போ இது ஓவரால் ஆட் பண்ணுறது ஈஸி தானே? பாருங்கள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 600. இங்கே எத்தனை இருக்குது? 850 இருக்குது. அப்போ 250 இருப்பார். இங்கே பாருங்கள், ஓவராலாக 700. இங்கே எவ்வளோ இருக்குது? அவள் 650 இருக்குது. 650 850 ஆட் பண்ணால் 900 கரெக்டாக வந்துச்சு. 700 ப்ளஸ் ஒரு 200 900 வந்துச்சு. ஓகேங்களா? ரைட்டு, போயிடலாமா கொஸ்டின்? ஆவரேஜ் ரன் ஸ்கோர்டு பை ஏ இன் T20 அண்ட் பி இன் டெஸ்ட். பி இன் டெஸ்ட் எவ்வளவு? 250. ஏ இன் T20 எவ்வளவு? 300. இது ரெண்டுத்துக்கு ஆவரேஜ்னா சென்டரில் இருக்க தானே ஆவரேஜ். அப்போ 275 தானே ஆவரேஜ். ஓகே, ஆன்சர் 275. அடுத்து ரேஷியோ ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ரன் ஸ்கோர்டு பை ஆல் த 3 பிளேயர் இன் T20. அதாவது T20யில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ரைட்டு. அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் ரன் ஸ்கோர்டு பை சி இன் ஆல் 3 ஃபார்மெட். பார்க்குறேன் என்ன பார்க்குறேன்னா, இந்த யூனிட் டிஜிட்லாம் பார்க்குறேன். இந்த சைடு பார்க்குறேன். இந்த சைடு எல்லாமே தனித்தனியாக இருக்காங்க, ப்ரைம் நம்பராக இருக்காங்க. இப்போ நான் சியை மட்டும் எல்லா ஃபார்மெட்டும் ஆட் பண்ணணும். சியை மட்டும் எல்லா ஃபார்மெட்டும் ஆட் பண்ணி பார்க்குறேன். சியை மட்டும் ஆட் பண்ணால் 550 ப்ளஸ் ஒரு 600 எவ்வளோ ஆச்சு? 1105 இப்படி வரும்.
550 ப்ளஸ் ஒரு 600 எவ்வளோனா 1150. 1150 பார்த்தேன்னு என்ன தெரிஞ்சதுன்னா இது 23rd டேபிளில் வரும், 23ஆம் டேபிளில் வரும். ஒன்று இது ஆன்சர் வரும், இல்லை இதெல்லாம் ஆன்சராகவே வராது. இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று ஆன்சர் ஏ வரணும் இல்லை டி வரணும். சரிங்களா? அடுத்து இங்கே பார்த்தோன்னா என்ன கொடுத்தாங்க, T20 லெக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுறாங்க. T20 லெக்க எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ ஆச்சு, இங்கே ஆட் பண்ணால் 400, 400 ப்ளஸ் ஒரு 300, 700. 700னா 14, 700னா 14, 23. இது வராது. 18ஆம் டேபிளில் 700 வராது. சரிங்களா? டக்குன்னு முடிஞ்சா அடுத்து போகலாமா? அடுத்து B in ODI is what percentage of the total run scored by C in test? B in ODI எவ்வளோ 450. C in test எவ்வளோ 600. வாட் பர்சன்டேஜ் மோர்னு கேட்குறாங்க. 450 டிவைட் பை 600. வாட் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்களா, மோர்னு கேட்கல. வாட் பர்சன்டேஜ் 75%. இங்கே பார்த்தீங்கன்னா 3/4 75%. அடுத்து டிஃபரன்ஸ் பிட்வீன் த டோட்டல் ரன் ஸ்கோர்டு பை சி ஆன் த டெஸ்ட்டு அண்டு டோட்டல் ரன் ஸ்கோர்டு பை பி இன் T20. சி டெஸ்ட்டு பி T20. சி டெஸ்ட்டு எவ்வளவு 600. பி T20 150. 600ல் 150 போச்சுன்னா 450. அடுத்து டோட்டல் ரன் ஸ்கோர்டு பை ஆல் த 3 பிளேயர்ஸ் இன் ODI. எல்லா ரன்ஸ் ஓவராலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டா, எல்லாத்தையும் ஆட் பண்ணாதானே. இன் ஓடிஐயா, ஓடிஐயில் அதாவது எல்லா 3 பிளேயர்ஸும் ஓடிஐயில் ஆட் பண்ணிட்டா எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. 850 ஒரு 300 எவ்வளோ ஆச்சு, 1150 ஆன்சர். சரிங்களா? ரைட்டு, வாங்க டக்குன்னு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் லாஸ்ட் ஃபினிஷ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஃபினிஷ் பண்ணிடுவோம். சரிங்களா? கொஞ்சம் பொறுமையாக கவனிச்சோம்னா கொஞ்சம் தூங்கிடாதீங்க, முழிங்க. ரைட்டா? 3. அடுத்து இங்கே வந்து 42, 6, 7. இங்கே வந்து இன்ட்டு 2 பண்ணி விடணும். இவங்களை இன்ட்டு 2 பண்ணி விட்டா இவங்க கிரேட்டர் தான் ஈக்குவல் டு. புரியணும் எப்படி சொல்கிறேன்ட்டு. -3 -7 -6 -6ன்னு வரும். ஏன்னா இங்கே கோஎஃபிஷியன்ட் 2ல் இருக்குது. ஒன்று இதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க, இல்லை இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இதை கம்பேர் பண்ணும்போது ஈக்குவல், இதை கம்பேர் பண்ணும்போது பெருசாக இருக்காங்க. அதான் ஒய் பெருசு. ஆப்ஷன் ஏ கிளிக் பண்ணிக்கங்க, மாற்றி பார்த்துறாதீங்க. ஒய் பெருசு அது ஈக்குவல். ரைட். அடுத்து இங்கே வந்தால் என்னாச்சு, ப்ளஸ்ஸு மைனஸு. இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ்ஸு 5 × 5 தான் 25. அடுத்து இங்கே வேணால் எவ்வளோ ஆச்சு, 3 × 8 எவ்வளோ ஆச்சு, 3 × 28 84. 84னா 12 7. இங்கே 3ஆல் வேறு மல்டிபிள் பண்ணிக்கணும். இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணி விட்டால் 15, இங்கேயும் 15. எப்படி பார்த்தாலும் ஒய் தான் பெருசாக இருப்பார். ஒய் பெருசு. ஏன்னா 3 இருக்குல்ல, இந்த 3 கொண்டு நீங்கள் மல்டிபிள் பண்ணிட்டேன். ரைட். அடுத்து +++++, 12 8. அடுத்து இங்கே வந்து 8 4. ஓகே, ஒய் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு. ரைட். அடுத்து மைனஸ் கேனாட் பி டெர்மினேட். மைனஸ் பார்த்தனே போடலாம், கேனாட் பி டெர்மினேட். எப்படி சார் அப்படின்னா, இங்கே மைனஸு ப்ளஸ்ன்னு எழுதுவீங்க, இங்கேயும் மைனஸு ப்ளஸ்ன்னு எழுதுவீங்க. இந்த மைனஸோட இந்த ப்ளஸ் பெருசு, இந்த மைனஸோட இந்த ப்ளஸ் பெருசு. சரிங்களா? அதனால் கேனாட் பி டெர்மினேட். ஓகே, இன்னொரு கொஸ்டின் இருக்குது, 5 குவாட்ராட்டிக். சரிங்களா? 5 குவாட்ராட்டிக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்குது. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணால் 12x² மைனஸு இந்த 13 இங்கிட்டு வந்தால் அதுவும் மைனஸில் வரும். அப்போ -25x. இந்த 12 இங்கிட்டு வந்தால் ப்ளஸில் வந்துடும். +12 = 0. அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டேரெக்டாக இருக்குது. ++ன்னு எழுதிப்பீங்க. 36னா 9 4. ஒய்க்கு வந்து 9 4. இதை இப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்னாச்சு, 144 16 9. சரிங்களா? x > y. x > y. சரிங்களா? அவ்வளோதான். கிளாஸ் முடிஞ்சு. சரிங்களா? கிளாஸ் முடிஞ்சு. சார் இது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆப் லிங்க் இருக்கும். சரிங்களா? ராமேக்ஸ் அகாடமின்னு இருக்கும். அந்த ஆப் லிங்க்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் கொடுத்து லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிவிட்டு அது கீழே வந்து பார்த்திங்கன்னா கீழே நல்ல ஐக்கானாட் இருக்கும். அந்த ஐக்கானில் மொத்தம் ஒரு 5 ஐக்கான் இருக்கும். அதில் 4th ஐக்கான் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 4th ஐக்கானில் சேட் மாதிரி இருக்கும். சேட் சிம்பிள் இருக்குல்ல, அந்த சேட் சிம்பிள் இருக்கும். அந்த சேட் சிம்பிளை கிளிக் பண்ணி ஃப்ரீ டெஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லி மெசேஜை மட்டும் பண்ணிவிடுங்க. சரிங்களா? உங்களுக்கு வெல்கம்னு வரும். வெல்கம் டு ராமேக்ஸ் அகாடமின்னு ஒரு மெசேஜ் வரும். அதில் வந்து ஃப்ரீ டெஸ்ட்டில் என்னை ஆட் பண்ணி விடுங்கன்னு சொல்லுங்கள். ஃப்ரீ டெஸ்ட்டு எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணுறோம் சார். யார் வேணால் வந்து டெஸ்ட் பேட்ச் வாங்கி நீங்கள் வாங்கினா ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த இதை நீங்கள் பர்டிகுலராக யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சரிங்களா? நம்ம இந்த குவான்ஸுக்கு மட்டும் வீடியோ போடலை. சரிங்களா? குவான்ஸ் ப்ரிலிம்ஸ் லெவலில் மட்டும் போடல, இங்கிலீஷ்க்கும் போடுறோம்,
ரீசனிங்க்கு போடுறோம், மெயின்ஸுக்கு போடுறோம், கரண்ட் அஃபேர்ஸை தவிர மீது எல்லாத்துக்குமே போடுறோம். நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ட்ரிக் மாதிரி இருக்குன்னா நீங்கள் பார்க்குறீங்கன்னா எல்லாத்தையும் பாருங்கள். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக வச்சு பாருங்கள். எக்ஸாம் டைம் நெருங்கிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக வச்சு பாருங்கள். சரிங்களா? சார் இப்பயும் சொல்கிறேன், கமெண்ட்டில் ப்ளீஸுன்ற வார்த்தையை போடாதீங்க. சரிங்களா? நீங்கள் ஒரு டீச்சர்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டு கேட்குறாங்க, அவங்க எதுக்கு ப்ளீஸ் போடணும் அப்படின்றத யோசிங்க. சரிங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.